அன்பு நெஞ்சங்களே, அற்புத உடன்பிறப்புகளே, வணக்கம். சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுடைய சூரியன் ஆதிக்கத்தை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அதாவது சூரியனுடைய கிரக சக்தி அதிகமாக உறையும் ஸ்தலங்களை நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டும் என்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சூரியனார் கோயில் திருக்கண்டியூர் வீரட்டம் தஞ்சை திருவையாறு வழியிலே இருக்கிறது. திருப்புறவார் பனங்காட்டூர் விழுப்புரத்திற்கு வடக்கிலே இருக்கிறது. இங்கு செல்வதாலே ஆன்ம வளம் ஏற்படும். இங்கே ஒன்று சொல்ல நினைக்கிறேன். மேஷம், ரிஷபம், சிம்மம் மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 சூரியன் இருந்தால் அவசியம் இந்த தலத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை சென்று வந்தால் சுகம் பெறலாம். அதைவிட மேலே கூறிய மரம் நட்டு வந்தால் நலம் பெறலாம். ஆத்மபலம், தனம், லாபம், குடும்பம் சிறப்படைய, தொழில் சிறப்படைய, தாய் சுகம், வண்டி வாகனம் புகழ் பெற, தந்தையின் உறவு, அன்பு, ஆதரவு மேம்பட, மேலே கண்ட மரங்களை நட்டு தங்கள் கிரக சக்தியை தங்களை சுற்றி ஒரு வளையமாக ஆகர்ஷண சக்தியாக உருவாக்கி கொள்ளுங்கள். அது மிக மிக நமக்கு உதவியாக இருக்கும். பிரதமை திதியில் வரும் சூரியன் ஓரையில், தசமி அன்று வரும் சூரியன் ஓரையில், ஞாயிறு அன்று வரும் சூரியன் ஓரையில் செடி நடும் கிரகத்திற்கு கோச்சாரப்படி 7, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கும்படி பார்த்து கொண்டு செடியை நட்டு நீர் ஊற்றவும். அச்செடி வளர வளர அச்சூரிய சக்தியினை தன்பால் ஈர்த்து நமக்கு அது தந்து விடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தன்னை சுற்றி அந்த காந்த சக்தியினை படர விடும்போது அது நம்மை அதிகம் வந்தடைவதால் சூரிய சக்தியை அதிகமாக அல்லது மிதமாக பெறுகிறோம். என்ன அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்பொழுது வந்திருக்கும். சூரியனுடைய வெப்பம் நமக்கு இப்படி நன்றாகவே தாக்குகிறது, நன்றாகவே உடம்பில் படுகிறது. ஆனால் இந்த மரங்களினால்தான் அந்த சூரிய சக்தி நமக்கு கிடைக்க வேண்டுமா என்ற சந்தேகம். மற்ற கிரகங்களுடைய அந்த வெளிச்சமோ ஈர்ப்போ நமக்கு தெரிவதில்லை, அதனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இது நன்றாகவே சூடு படுகிறதே என்று கேட்கலாம். சூரியனிடமிருந்து வருகின்ற வெப்ப கதிர்கள் வேறு, காந்த சக்தி வேறு. அந்த வெப்ப கதிர்கள் எரிகின்ற தீயிலிருந்து வருகின்ற சூடு, அந்த சூட்டின் வழியாக வருகின்ற காந்த சக்தியை விட அந்த சூட்டை மரங்கள் வாங்கி அந்த மரங்கள் மூலமாக நமக்கு தருகின்ற காந்த சக்தி உடலுக்கு மிக மிக முக்கியமானது, மிக சிறப்பானது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே நாம் சூட்டையும் காந்த சக்தியையும் குழைப்பு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. மரத்திலிருந்து இலை உதிர்ந்து குப்பை விழுகிறது, கூட்டுவதற்கு சிரமமாக இருக்கிறது, மரத்தின் வேர் வீட்டை பெயர்த்து விடுகிறது என்ற தேவையற்ற மேல்போக்கான காரணங்களை தவிர்த்து விடுவோம். தரணி சிறக்க, தாகம் தீர்க்க, பூமியில் நிழல் இருந்து சூடு குறைக்க, நம் குலம் விளங்க, நமது கிரக சக்தியினை அதிகம் பெற்று தரும் மரங்களை இப்போதே நடுவோம், நட ஆரம்பிப்போம். நமக்கும் நலமாக இருக்கும், நாட்டுக்கும் நலமாக இருக்கும், நம்முடைய பின்னால் வருகின்ற பரம்பரை அவர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கும் நலமாக வாழ்வதற்கு வழி அமைப்போம் என்பதை பார்த்து அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கான கவனத்தை கொண்டு செல்வோம். பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். அன்பானவர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.